எந்த மருதாணி இலை போட்டாலும் என் கையில் கலரே பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு புளி எடுத்துக்கோங்க, ஆஃப் எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வச்சு எடுக்க போகிறோம். கொதித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மருதாணி இலைகளில் ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ மருதாணி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும் பொழுது எந்த மருதாணி இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் அப்ளை பண்ண உடனே அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே உங்கள் தலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெள்ளை முடிகள் அதிகமாக இருந்தால் இந்த மருதாணியை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.